ஒரு சின்ன பையன், ஒரு 4 வயசு பையன் பாம்பு கடிச்சிருச்சு. பாம்பு கடிச்சு ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பையனோட அம்மா வந்து எனக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி இருக்குது சாமி, எங்களால் ஒன்றும் பண்ண முடியல, ஏதாவது பண்ணுங்கள், 2 பொண்ணுங்க, ஒரே ஒரு பையன் தான், நீங்கள் ஏதாவது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி எனக்கு கூப்பிட்டு பேசினாங்க. நான் சரிங்கம்மா, நான் என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம என்னென்னா அந்த டாக்டர் ஃபெசிலிட்டி என்ன பண்ணிக்கிறது, மெடிக்கலுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு உடனே பேசி அவங்க வந்து டயாலிசிஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அது அந்த குழந்தைக்கான கிட்டு கிடைக்கல. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேடி எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் ஆள் அனுப்பிவிட்டு அப்புறம் ஒரு கிடைச்ச கிட்டை வச்சு அவங்க போட்டு அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நம்ம அடுத்த நாள் தேவிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றதுக்காக போனேன். அங்கே நான் போகும்போது அந்த குழந்தையோட அம்மா வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் உள்ள அந்த குழந்தை இருக்கிறதுக்கு என்னை அலோவ் பண்ணல. அப்போ அவங்க வந்து, இவர் எங்கள் சொந்தக்காரரு, அவர் கண்டிப்பாக என் குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. அப்போ தான் ஆசிரமத்து மேலே மக்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மதிப்பும் நம்பிக்கையும் இருக்குதுங்கிறது பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய ஒரு ஃபோட்டோ எடுத்து நான் அனுப்ப சொன்னேன், சத்குருக்கு அனுப்பலான்னு சொல்லிட்டு. சத்குரு வந்து அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே அதை பார்த்துட்டு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க, என்னோடய பிளெஸ்ஸிங்ஸ் கன்வே பண்ணுங்கள், இது கட்டுவிரியன் பாம்பு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பாம்பு கடிச்சுன்னு அவங்க யாருக்கும் தெரில, ஆனால் அவர் வந்து அந்த ரிப்ளையில் பண்ணியிருந்தாங்க, கட்டுவிரியன் பாம்பு மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம போய் இந்த மாதிரி சத்குரு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்கிறதெல்லாம் கன்வே பண்ணணும். அங்கே இருக்கிற டாக்டர் கூட நம்ம கண்டினியூவாக தொடர்பில் இருந்தோம், எப்படி இருக்குது குழந்தைன்னு இது பண்ணிக்கிறதுக்காக. அந்த மாதிரி கேட்கும்போது ஒரு 3 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு, இந்த மாதிரி இருக்கும்போது அந்த டயலைஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கும் சாமி, ஒரு தடவை டயலைஸ் பண்ணாவே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும், ஆனால் இது வந்து எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அங்கே நம்ம மெடிடேட்டராக இருக்கவங்ககிட்டையும் சொன்னப்போ, சத்குரு பிளெஸ்ஸிங் பண்ணியிருக்கிறாங்கக்கா, அதுக்கப்புறமா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமாம் சார் பண்ணியிருக்காங்க, ஆனால் என்னன்னு தெரியல, இம்ப்ரூவ்மெண்ட் எதுவும் இல்லை, எங்களால் ஷூராக சொல்ல முடியாது, காப்பாற்ற முடியும்னு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் ஒரு வாரத்தில் அந்த அம்மா கூப்பிட்டு, சாமி பையன் கண்ணு முடிச்சிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த நாள் கூப்பிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டான்னு சொன்னாங்க. 15 நாளில் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் முதல் தடவையாக அவங்க வந்து தேவி கோயிலில் வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு வந்து பையன் பொழைச்சிட்டான்றதுக்காக தேவி கோயிலில் வந்து அபிஷேகம் பண்ணிட்டு போனாங்க. நான் அதுதான் பார்க்க முடிஞ்சுது. அது இந்த மாதிரி ஒரு மெடிக்கலாக நடக்கிற விஷயம் அது. ஆனால் அதில் சத்குருக்கு அனுப்பியிருந்தப்ப அது எப்படி மாறுச்சு என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. அந்த குழந்தை இப்போ பொழைச்சி உயிரோடு இருக்கிறாங்க.